நெல் 3 ஏக்கரா வச்சுட்டேன். இது இப்போ இது ஒரு 2 ஏக்கரா. ஆமாம் சார், இது அந்த அந்த ஓரங்க அது வரைக்கும். ஓகே ஓகே. எடுக்கலாம் பாருங்க. நடுவில் ஒரு இடங்க. ஏன்பா இல்லையே. ஆல்ரெடி வாரப்புலேருந்து 6 அடி விட்டு வச்சுக்கிறேன் சார். மண் நல்லா விளைய முடியுது. மண் நல்லா வளமா. மண் நல்ல மண் தான் சார். மொத்தங்க 6 ஏக்கரா.
கேட்டுக்கோ தமிழ் தெரியல வெளிப்படையாக சொல்லலாம் எனக்கு ஐடியா என் பேர் வந்து கோவிந்தன். சின்னப்பாலிப்பட்டு வில்லேஜ், ஐயம்பாளையம் பஞ்சாயத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பம். எங்கள் தாத்தா பாட்டி அப்பா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறையால் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நான் வந்து மரம் வைக்கிறேன். மரம் வந்து என்ன வச்சு ஒரு 8 வருஷம் ஆகுது. அந்த 8 வருஷமாக மரம் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. செம்மரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 ஏக்கரா மறுபடியும் ஆள் பற்றாக்குறையால் மறுபடியும் கன்று வைக்கிறேன். கன்று வச்சது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே வந்து பக்கத்து நிலத்துக்கார முன் விரோதம் உண்டு. மரப்பு வெட்டுறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு அந்த பிரச்சனை கொஞ்சம் ஓடிட்டு இருந்தது. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கன்று வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணோம். தகராறு பண்ணும்போது நான் என் இடத்துல வைக்கிறேன்பா, உன் இடத்துல வைக்கல அப்படின்ட்டு நான் கன்று இடத்துல வச்சேன். கன்று வச்சு 15 நாள் ஆகுது. அவன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான். கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. புருஷோத்தமன்ற எஸ்ஐ தான் கூப்பிட்டு கேட்டார். கேட்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நிலத்துக்கும் நான் வச்சுக்கிற கண்ணுக்கும் நிறைய இடைவெளி கேப் விட்டு தான் வச்சுருக்கேன், எந்த விதமான பாதிப்பும் அவன் நிலத்தில் இல்லை அப்படின்னு சொன்னேன். வனத்துறையிலேயே வந்து அவங்களுடைய பர்மிஷனோட தான் நான் கன்று வச்சுருக்கேன். வந்து அவர் எஸ்ஐ வந்து நான் பார்த்துட்டு எது வந்தாலும் முடிவு சொல்கிறேன்னாரு. நேற்று காலையில் வந்து அவர் இடத்த பார்த்துட்டு போனார். அதுக்கு பிறகு எனக்கு எதுவும் தகவல் கொடுக்கல. ஆனால் பக்கத்து நிலத்துக்காரன் என்னுடைய கண்ணெல்லாம் பிடிங்கப்பட்டான். என்னுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம்தான். நான் இந்த மாதிரி மரம் வைக்கக்கூடாது அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணிட்டோம், கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வை, மழை வரணும், மக்கள் நிறைய கன்று நடணும்னு தான் கொடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கன்று வச்சா பக்கத்து நிலத்துக்கார சண்டைக்கு வரோம், பிரச்சனை பண்ணுறோம். நேற்று எல்லாத்தையும் கன்று பிடிங்கி போட்டான். ஏழுமலைன்றவன் அவனுடைய அண்ணன் தம்பி 3 பேர், அவங்க பசங்க எல்லாம் குடும்பத்தோடு வந்து இந்த வேலையை செஞ்சாங்க. சரி, இது கும்பலில் போயிட்டு நம்ம எதுவும் கேட்கக்கூடாது, கேட்டால் பிரச்சனை கை காலை போடுறதுக்காக எதுவும் இருந்தாலும் ஸ்டேஷன் மூலியமாக பார்த்துக்கலான்னு போயிட்டு நான் ஸ்டேஷனில் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எல்லாமே பௌர்ணமின்றதால கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டாங்க. அந்த புருஷோத்தம எஸ்ஐன்றவரும் வந்து கேர்லெஸ்ஸாக 2 நாள் விட்டு வாங்க பார்த்துக்கலாம், நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டாரு. இதுதான் நடந்தது. எவ்வளோ இதனால நஷ்டமாயிருக்குது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 360 ரூபா ஒரு கண்ணுன்னு நான் பேசி வச்சது. அது வச்ச கண்ணு அப்படியே பயிர் பச்சை வச்சுனா தான் வருவோம். இல்லை அதை ஒரு தடவை பிடிக்கிட்டா மறுபடியும் நட்டோம்னாக்கா அது கண்ணு செத்துரும், உயிர் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிடிக்கிறது 23 கண்ணு பிடிங்கி போட்டிருக்கான். அது வரைக்கும் ஒரு கண்ணு 360 ரூபானா கணக்கு பண்ணிங்க, கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கிட்ட எனக்கு நஷ்டத்தில். இது இல்லாமல் மறுபடியும் கண்ணு வைக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து இங்கே வாங்கலாம், இது வெளியில் ஆந்திராவிலேருந்து வாங்கினோம் அந்த கண்ணு. அங்கே அந்த கவர்மெண்ட் பர்மிஷனோட அந்த நர்சரியினுடைய இது பில்லோட தான் வாங்கிட்டு வந்து இது வச்சுது. இது மாதிரி நஷ்டீடு பண்ணியிருக்கான். இது சம்மந்தமாக நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தெரியணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. என் பேர் வந்து கோவிந்தன்.